வணக்கம். கரூர் ஸ்டாம்பேட் கூட்ட மேலாண்மை விதிமுறைகளை எப்போது வகுக்கப் போகுது? தமிழகம் எதிர்கொண்ட ஒரு பெரும் சோகத்தோட ஈரம் இன்னும் காயல. கரூரில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பேசும்பொழுது அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 50 பேர்கிட்ட வீடு திரும்பிட்டாங்க. இன்னும் 50 பேர் சிகிச்சையில் இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழக வரலாற்றில் ஒரு அழியாத கரையாக மாறி போயிருக்கு இந்த கரூர் தொகுதி. இந்த சம்பவத்துக்கு யார் காரணங்கிறதெல்லாம் பற்றி கடந்த ஒரு வாரமாக ஒட்டுமொத்த பேரும் பேசி கேட்டுட்டோம். அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு எல்லாருமே அலசி ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ, இந்த விஷயம் இதை பற்றினது கிடையாது. ஆனால் இந்த விவகாரத்தில் நம்ம பேச வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது. இது வரைக்கும் பெருசாக யாருமே விவாதிக்காத, டிபேட் பண்ணாத ஒரு விஷயம். கரூருங்கிறது ஒரு மாவட்ட தலைநகரம். முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சியில் எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பை தாவேகா கட்சியும் செய்யலை. இது மாதிரி பல நூறு நிகழ்ச்சிகளை நடத்தி அனுபவப்பட்ட காவல்துறையும் செய்யலை. இவ்வளோ வளர்ச்சிகளுக்கு பிறகும் நம்ம கூட்ட மேலாண்மையில் எந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கரூர் துயரம் 41 பேரை பலி கொடுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, நம்ம கற்றுக்கணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வேதனையான கேள்வி இங்கே நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. இதே மாதிரி கடந்த 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி கும்பகோணம் மகாமகம் விழாவில் புனித நீராடலுக்காக திரண்ட கூட்டத்தில் அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட 48 பேர் உயிரிழந்தாங்க. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா புனித நீராட அங்கே போனதும் மக்களுடைய கூட்டம் மேலும் மேலும் அங்கே அதிகரித்ததுமே இந்த ஒரு துயர நிகழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி கடந்த 2011ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் புல்மேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் சபரிமலைக்கு நடந்து போய்கிட்டு இருந்த பக்தர்கள் மேலே கார் மோதுனுச்சு. இந்த விபத்தினால் ஏற்பட்ட அந்த இடத்துல கூட்டம் கூடுனதுனால அதிக கூட்ட நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட 104 பக்தர்கள் அந்த இடத்துல இறந்தாங்க. கடந்த ஆண்டு அக்டோபரில் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த அந்த விமான சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்தாங்க. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா அப்படிங்கிற தியேட்டரில் புஷ்பா 2 படம் பார்க்க வந்த நடிகர் அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக அங்கே அந்த இடத்துல முண்டியடித்த கூட்டத்தினால் சிக்கி ஒரு 35 வயது பெண்மணி ஒருவர் உயிரிழந்தாங்க. இந்த வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு டிக்கெட்டுகள் வாங்குவதற்காக பலர் கூடியதால் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 6 பக்தர்கள் உயிரிழந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ஜனவரி 29ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் அந்த திரிவேணி சங்கமம் அந்த பகுதியில் புனித நீராடுவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடுனதுனால அந்த இடத்துல கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 30 பேர் உயிரிழந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ஜூன் 4ஆம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் சின்னசாமி மைதானத்தில் ஐபிஎல் கோப்பை வென்ற ஆர்சிபி அணிக்காக பாராட்டு விழா நடந்துச்சு. அந்த ஐபிஎல் அணி வீரர்களை பார்ப்பதற்காக ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்தாங்க. இப்படி கூட்ட நெரிசல் சிக்கி அப்பாவி மக்கள் உயிரிழக்கிற சம்பவங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காலங்காலமாக வரிசையாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு நம்மக்கிட்ட என்ன தான் தீர்வு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் தனிநபர்களை விட அரசுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறவங்களுடைய கூடுதலான பொறுப்பும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த இடத்துல அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் மறுப்பதற்கு கிடையாது. பொதுவாக திறந்த வெளியில் அதிக மக்கள் கூடும் பொழுது 10 சதுரடி இடத்துல 5 பேருக்கு மேலே சேர்ந்தால் விபத்து ஏற்படும் அப்படின்னு பேரிடர் மேலாண்மை வல்லுநர்கள் கருத்து சொல்கிறாங்க. அதிக எண்ணிக்கையில் மக்கள் கூடும் பொழுது அங்கு வருவோருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா அந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர்கள் அவங்களுடைய முழு பொறுப்பு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்படி அடிக்கடி கூட்டம் கூடி அதிக கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கடந்த 2014 சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கு. அதன்படி நிகழ்ச்சி நடக்க உள்ள இடத்துல மொத்த கொள்திறன் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து இப்படி அடிக்கடி மக்கள் கூடி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கக்கூடிய வகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கடந்த 2014 சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுச்சு. அதன்படி நிகழ்ச்சி நடக்க இருக்கக்கூடிய இடத்துல மொத்த கொள்திறன் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அதற்கு ஏற்ப அவசர கால மேலாண்மை திட்டத்தை காவல்துறையை வகுக்கணும்.
அந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்களை தடுப்பது, வழிகாட்டுவது, முறைப்படுத்துவது, அனுமதிப்பது தொடர்பாக அந்த நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கும். ஏற்கனவே 2014 அந்த வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்குது. அதே போல் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் தடுப்புகளை அகற்றி அங்கிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்றணும், அந்த செயல் திட்டத்தையும் முன்கூட்டியே தயாரிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கூட்டத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க தொடர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும். அதை இன்னும் அவசியமாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல அந்த ஆணையம் வலியுறுத்தி சொல்லுது. பொதுவாக அதிக மக்கள் கூடும்போது தனிநபர்களுக்கு தேவைப்படும் மனிதாபிமான உதவிகளை அறிந்து அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கணும். அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற மக்களுடைய நோக்கம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ், இந்த அந்த அந்த விவரங்கள்லாம் சேகரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல அந்த மேலாண்மை விஷயங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளாக வெளியிட்டிருக்கு. இப்போ அதிகம் கூடக்கூடிய இடங்களில் தன்னார்வ அமைப்புகள், போலீஸார் மற்றும் நண்பர்கள் போன்ற அமைப்புகள் எல்லாம் பயன்படுத்துவதற்கான அந்த வழிமுறைகளை உறுதி செய்யணும் அப்படின்னு கூட்ட மேலாண்மை இந்த இடத்துல வழிகாட்டி நெறிமுறைகளை சொல்லியிருக்கு. லட்சக்கணக்கில் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகள் பற்றி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் போன்ற அமைப்புகள் உரிய செயல் திட்டங்களை வகுக்கணும். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழிகாட்டுதல் தயாரித்த குழுவில் உறுப்பினராக இருந்த ஆர்கே தாவே என்ன சொல்கிறார் அப்படின்னா, திறந்த வெளியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது 10 சதுர அடிக்கு 2 பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பாதுகாப்பான வழிமுறையை முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அதே போல் அதிகபட்சமாக 5 பேர் வரை தான் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல அனுமதிக்க முடியும். 7 அல்லது அதற்கு மேலே அனுமதிக்கப்பட்டால் அந்த இடம் விபத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு அடிக்கோடிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குறிப்பிட்ட திசையில் 6 அல்லது 7 பேர் ஒருவரை இடிச்சுக்கிட்டு நகர்ந்தால் 200 கிலோ எடை அளவுக்கு அழுத்தம் அந்த இடத்துல ஏற்படும். திடீர்னு ஒரு நபர் மீது ஒரு 200 கிலோ எடை அழுத்தினால் அவரால் அந்த இடத்துல பாதுகாப்பாக தொடர்ந்து செல்ல முடியாது, பாதுகாப்பாக இருக்க முடியாது, அவருடைய உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஒரு பாதுகாப்பற்ற சூழலை அந்த இடத்துல நிலவிடும். இது போன்ற சமயத்தில் அழுத்தம் தாங்காமல் ஒருவர் திடீர்னு எதிர்பாராத விதத்தில் கீழே விழுந்துட்டார் அப்படின்னா மற்றவர்களும் கீழே விழக்கூடிய ஒரு நிலை அந்த இடத்துல ஏற்படும். இதனால் மூச்சு விடுறதுல பிரச்சனை ஏற்பட்டு இதனால் மயங்கி கீழே விழக்கூடிய ஒரு சூழலும் ஒரு அவல நிலையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இப்படி கீழே விழுறதுனால மூச்சு விட முடியாத சூழல் ஏற்படுறதுனால திடீர்னு அவர்களுக்கு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான அந்த பிரச்சனை சாத்தியக்கூறுகளும் அந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல அரசுக்கும் மற்றவர்களுக்கு தான் பொறுப்பா, மக்களுக்கு இதில் பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதில் கலந்துக்க போகிற பொதுமக்கள் அங்கே சுமாராக எத்தனை பேர் வருவாங்க அல்லது எத்தனை பேர் போகிற மாதிரி இருக்கும், எத்தனை வழிகள் அந்த இடத்துல போகிற மாதிரி இருக்குது, நாம் கண்டிப்பாக அங்கே போகணுமா, எத்தனை பேர் வரைக்கும் அந்த இடத்துல கலந்துக்க முடியும், எத்தனை பேர் வரைக்கும் அதில் இருக்க முடியும், குழந்தைகள் இருக்க முடியுமா, குழந்தைகளை கூட்டிகிட்டு போக முடியுமா, முதியவர்களை ஜாக்கிரதையாக அந்த இடத்துல நம்மளால் கூட்டிகிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு முதல்ல அவங்க தனக்கு தானே ஆலோசனைக்கணும். வீட்டில் இருக்கவங்க கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதை பற்றி ஒரு ஆலோசனை நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல போகவும் வரவும் போக்குவரத்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உறுதி செய்வதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல கூட்ட நெரிசல் கொண்ட பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய சாலை, கதவு, படிக்கட்டு, மற்ற வழிகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம அறிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல போய் கூட்டம் கூடும் பொழுது ஈஸியாக போய் நிற்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் ஒரு கூட்டத்தில் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா முதல்ல நம்ம தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது, நிமிர்ந்து நெஞ்சை விரித்து நிமிர்ந்து தான் கம்பீரமாக தான் அந்த இடத்துல நம்ம நடந்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தர் தரையில் விழ விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தரையில் விழுந்துட்டா அப்படிங்கிறது திருப்பி எழுந்திருக்கவே முடியாத ஒரு விஷயமா அந்த இடத்துல ஆகி போயிடும். எதிர்பாராத விதமான அசம்பாவிதமும் அந்த இடத்துல நடந்துடும். ஸோ இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு நெரிசலில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நமது 2 கைகளையும் இப்படி மடக்கி இப்படி வச்சுக்கணும். இப்படி மடக்கி கைகளை நெஞ்சு பகுதியில் இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் ஏற்படும். எத்தனை பேர் அழுத்தினாலும் இந்த இடம் அந்த நெஞ்சா கூடும்பாங்கள்ல, இந்த இடம் இதை போய் அமுங்காமல் இப்படி இருந்தால் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு தடுப்பு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நமது உள்ளுறுப்புகள் அந்த பாதிக்கப்படாமல் தற்காத்து கொள்வதற்கு இந்த விஷயங்கள் ஒரு உந்துகோலாக ஒரு சேஃப்டினஸாக அந்த இடத்துல இருக்கும். அதே போல் அதிகமாக கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னா உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது தடுப்புகள் இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டு தப்பிப்பதற்கான வழிகளை தான் நம்ம தேடணும். அது மூலமாக நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னு தான் அந்த இடத்துல பார்க்கணும். அப்படி இல்லைன்னா
கூட்டத்தோட கூட்டமாக ஓடுவது தான் ஒரே அந்த இடத்துல ஒரே வழியாக இருக்கும். கீழே விழாமல் இருக்கவும் அது உதவியாக இருக்கும். ஓடாமல் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா கீழே விழக்கூட நேரிடும். ஏன்னா பின்னாடி வரவங்க ஓடி வருவாங்க. நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்ம கீழே விழுந்துருவோம். ஏன்னா மொத்த கூட்டமும் வந்து ஃபோர்ஸாக தள்ளிட்டாங்கன்னா அந்த கூட்ட நெரிசலை நம்ம சிக்கிப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கூட்ட நெரிசல் ஏற்படும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை தள்ளுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அவங்ககிட்ட போய் நம்ம கோவத்தில் கத்துறதோ, அவங்கள திருப்பி பிடிச்சி அவங்கள தள்ளுறதோ கண்டிப்பாக அது கூடாது. இதனால உங்களுடைய உடல் சக்தியை நீங்கள் இழக்க நேரிடும். அதற்கு மாறா அந்த கூட்டத்திலிருந்து மெல்ல லாபகரமாக எப்படி வெளியில் வர்றது, உங்கள் சக்தியை காட்டு அந்த இடத்துலேருந்து எப்படி வெளியில் வருவதற்கான விஷயங்களுக்கு தான் உங்களோட சக்தியை அந்த இடத்துல செலவிடணும். கத்துறது மூலமாகவோ, அவர் தாக்குறது மூலமாகவோ, பதிலுக்கு அவர் தள்ளுறது மூலமாக நீங்கள் உங்கள் சக்தியை இழந்துட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லாக பயன்படுத்திட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கூட்டத்திலேருந்து தப்பிச்சு வெளியில் வருவதற்கான உங்களுக்கு போதுமான சக்தி அந்த இடத்துல கிடைக்காம போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இதெல்லாம் சாத்தியமான கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கூட்ட நெரிசல் மரணங்கள் அதிகரிச்சுட்டே வரக்கூடிய இந்த சூழலுக்கு மத்தியில் பொதுமக்கள் தங்களை எவ்வளோ தூரம் தற்காத்துக்க முயற்சிக்கணுமோ அவ்வளோ தூரம் தற்காத்துக்க முயற்சிக்கணும். நிகழ்ச்சி நடத்துகிறவங்க தங்களோட மாசை காட்டுறதோட மட்டும் போயிடாமல், மாசை காட்டினா மட்டும் போதும் அப்படின்னு இல்லாமல், பொதுமக்களோட உயிரையும் அவங்களுடைய அந்த உரிமையையும் மதிக்கணும். அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யணும், ஏற்படுத்தி தரணும். தாவக்கா கூட்டத்தில் குடிக்க தண்ணி கூட அந்த மக்களுக்கு தரப்படலை அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல், யாராலுமே மன்னிக்க முடியாத ஒரு செயல் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. குறிப்பாக அரசு தங்களோட பொறுப்பை உணர்ந்து கூட்ட மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுதலாகவும் இந்த சூழலில் இருக்குது. மிக முக்கியமாக ஒரு கூட்டத்துக்கு போகிறவங்க சுமாராக 2 மணி நேரம் இருப்போம், 3 மணி நேரம் இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அது வெயில் பகுதி வெட்ட வெளி அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த இடத்துல விழாவை ஏற்பாடு பண்ணவங்க தண்ணி தருவாங்க, அங்கே போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வெறுங்கையை வீசிட்டு போகாமல், நீங்கள் போகும்போதே ஒருத்தருக்கு 2 லிட்டர் வீதம், நீங்கள் ஒரு 3 பேர் போகிறீங்கன்னா ஒரு 6 லிட்டர் 2 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிறது உங்களுடைய உயிருக்கு அது இன்னமும் ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தரும். ஸோ இவ்வளோ விஷயங்களை அரசும், காவல்துறையும், அதிகாரிகளும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும், இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகக்கூடிய பொதுமக்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்குது, ஒரு தனி மனித பொறுப்பு இருக்குது. இதெல்லாம் உணர்ந்து தான் செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் உயிரிழப்புகளை தடுக்க முடியும். இந்த செயினில் ஒருத்தர் தவறு செய்தாலும் அது ஒட்டுமொத்தமாக அந்த செயின் அருந்துடும். பாதிக்கப்பட்டவர்கள் அதிகப்படியாக மாறிடுவாங்க. ஸோ பொறுப்புணர்வோட முதல்ல அனைவருமே இருக்கணும். பொது இடத்துக்கு போகிறவங்களும் பொறுப்பாக இருக்கணும். அதிகமான கூட்டம் கூடுது அப்படின்னா அங்கே இருப்பவர்களும், அங்கே வேடிக்கை பார்ப்பவர்களும், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் கூடுதல் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம். ஸோ கூட்ட மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காலத்தில் இப்போ நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ அரசு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி கூட்ட மேலாண்மையை கையில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதே நாங்கள் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி.